யோனோ எஸ்பிஐ ஆப்ல இருக்கக்கூடிய எம்பின் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணி நியூ பின் செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். யோனோ எஸ்பிஐ ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கீழே ஃபர்காட் எம்பிஎன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு வச்சு தான் இந்த எம்பிஎன் ரீசெட் பண்ண போகிறோம். அதனால் நான் ஏடிஎம் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏடிஎம் கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிடுங்க கார்டை பார்த்து. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பின் நம்பர் கார்டுக்கு செட் பண்ணீங்களோ அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 செக் பாக்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணணும். அந்த 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய ஏரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நியூ எம்பின் செட் பண்ணுறதுக்கான பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடுவீங்க. இதில் 6 டிஜிட் பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணணும். அந்த 6 டிஜிட் பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமாக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டேட்டா பர்த்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ரிப்பீட்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே பின் செட் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பின் செட் பண்ணிடுங்க. திருப்பி அதை ரீஎன்டர் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஎன் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ லாகின் டு யோனோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லாகின் பேஜ் வந்துடும். இப்போ நீங்கள் செட் பண்ணக்கூடிய இந்த நியூ எம்பினை என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி யோனோ எஸ்பிஐ ஆப்பில் நம்ம எம்பினை மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணி நியூ பின் செட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.